அப்படின்னு சொல்றேன். எதுக்கு உன்னை அடிச்சு கேளு. எதுக்கு அடிச்ச? சரி சரி. திருவிழா கல்யாணம் கல்யாணம் கச்சேரி காது குத்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை கூட்டு கூப்பிடக்கூடாது. ஓ இதுக்கெல்லாம் கூப்பிட கூடாது. ஆமா. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடணும்? எலவு எட்டா தொகை கர்மா காரியம் 30 தலதோசம் இதுக்குதான் என்ன கூப்பிடணும். நல்ல விஷயத்துல கூப்பிடுவாங்க. நீ என்ன கட்ட விஷயத்தை கூப்பிட சொல்ற? இந்த மாதிரி தேர் திருவிழாக்கு போய் என்னைக்கு நான் பங்கப்பட்டு வந்தனோ அன்னையில இருந்து தேர் திருவிழா கண்டது. அப்படி என்ன நீ பங்கப்பட்டு வந்த அதை சொல்ற கண்ணு? அப்படி கேள்றா. இத புடிச்சுக்க. இந்த ஊர்ல என்ன திருவிழா நடக்குது? அம்மனுக்கு தேர் திருவிழா கூட்டம். விநாயகருக்கு தேர் திருவிழா. ஆமா. கும்பாபிஷேகம். எங்க மாமியா ஊர்ல மாரியாயை நோண்டி போட்டு மாரியாயை வேண்டி மாரியாயை நோண்டி போட்டு ஊருக்கு அதாவது ஊர்ல அவங்க மவுளை கெடுக்கிறாங்க. ஆமாப்பா. எதுக்குடா மாவிளக்கு எடுக்கிறாங்கடா? மாவிளக்கு எடுத்து மருமவனே முதல்ல வாப்பா அப்படி முதல்ல மருமவன் வா வா. ஆமா நான் முதல்ல மருமவன் நீ சிங்க மருமவன். முதல்ல வந்த மருமவனு அழைப்பு கொடுக்குறாங்கப்பா. கொடுத்தாங்க. நானும் என் பொண்டாட்டி போனேன். புள்ள புள்ள கூத்தாடினா 1000 ரசிகர் இருப்பாங்க. நான் கூட்டாளியில பாத்துட்டு வரேன். நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு வாப்பல அப்படி சொல்லிட்டு அப்படியே நான் எப்ப ஒரு புள்ள எடுத்து கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே நெப்பா புடிச்சிட்டு போயிட்டே இருந்தேன். புடிச்சிட்டு போனேன். ஆமா. இவ என்ன பண்றா? மாறு மேல பாவாடை கட்டிக்கிட்டு எது மேல? மாறு மேல பாவாடை கட்டிக்கிட்டு பாத்ரூம்ல உட்காந்து இவ தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு போனா. தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு போறானா? அவ ஏன் பொண்டாட்டியா? அப்ப ஊம்பத்தியா சொல்ற? சந்தில தண்ணி மொண்டு இப்படி ஊத்துறதுக்கு போனாங்க. அப்பதான் மாரியா கோயில்ல சாமி பம்பு அடிக்கிறாங்க. ஆமா. என்ன அடிக்கிறாங்க? பம்பு அடிக்கிறாங்க. ஆமா. மாரியா கோயில்ல பம்பு அடிக்கிறதுக்கும் அங்க மாரியா கோயில். ஆமா. என் மாமியாவோட இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி அங்க அடிக்க என் பொண்டாட்டிக்கு சாமி வர மாட்டேங்குது. எனக்கும் தெரியல. ஆமா. என் மாமனாவும் சொல்லல. அங்க எப்படி அழைக்கிறாங்க? எப்படி? ஏ ஆத்தா எழுதிராடி என்னம்மா மாரியம்மா எங்கிருந்து இந்த முக ஓட்டி வாடிய இவன் கோயில்ல பம்பை அடிச்சாரு. அவன் அங்க அடிச்ச அடியில என் பொண்டாட்டிக்கு பாத்ரூம்ல சாமி கிளம்பிச்சு. பாத்ரூம்ல சாமி வந்துருச்சு. இவன் இப்படி உட்காந்து தண்ணி மொண்டு ஊத்துனா பாரு. சாமி வந்து தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு போனாங்க. சாமி வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்கிற படலை இப்படி பிரிச்சுக்கிச்சு. இந்த பக்கம் இருக்கிற படலை இப்படி பிரிச்சுக்கிச்சு. மாறு மேல பாவாடை கட்டிக்கிட்டு பம்பச்சத்தை கட்டிக்கிட்டு இவன் நடுரோட்ல ஆடுறான். ஓ பொண்டாட்டி எல்லாம் ஆடுது. நடுரோட்ல பாத்துக்கிட்டான். பாரத பூசாரி யாரு பாத்துக்கிட்டான்? பாரத பூசாரி பாத்துக்கிட்டான். பம்பு அடிக்கிறவன், பேய் ஓட்டுறவன், சாமி சொல்றவன், பாரதம் பாடுறவன், கூத்து ஆடுறவன், இவனுக்கு பூரா குணா குறிப்பு தெரியும். புரியுதா? இவன் என் பொண்டாட்டிய பார்த்த உடனே ஓ சாமி இங்க இருக்கிற சாமி போய் அங்க கூதி கொண்டுக்குச்சு. குதினா சத்ருவா உக்காந்துக்கிச்சு. அப்படின்னு என் பொண்டாட்டிய பார்த்து ஏ ஆத்தா ஆட்டம் எங்க மாரியம்மா பாட்டு அங்கரம்மா மாரியம்மா ஓட்டி வாடி அவன் அடிச்சு அடியில ஆடிக்கிட்டு வேகன கோயிலுக்கு வந்துட்டான். கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தால தவிர இவன் உள்ள போக மாட்டேன். இப்படித்தான் உள்ள போக மாட்டேங்கிறான். ஏன் போக மாட்டேங்கிறாங்க? என் பொண்டாட்டி வீட்டுக்கு தூரம் 3 நாள் சாமிக்கு தீட்டு சேரல. கோயிலுக்குள்ள விட மாட்டேங்குது. ஆமா. இவன் மாறு மேல பாவாடையோட ஆடிக்கிட்டு இருந்தா பாரு. ஆமா. ஓ சாமிக்கு தீட்டு சேரல அப்படின்னு இந்த பாரத பூசாரி சாமிக்கு தீட்டு சேர்க்கிறாரு. எப்படி சேர்க்கிறாரு? தாயே எத்தின் நல்லா மாரியம்மா கலந்தது
வாழணும்னா ஆமா இதான் மாறியாச்சு. இவ 6 தப்பு 100 பிள்ளை இருந்தாலும் பொறுத்துக்கணும்னு ஆமா மாரியாய் பொறுத்துக்கிச்சு. சீட்டு சேர்ந்துக்கிச்சு. இவ ஆடுன ஆட்டத்துக்கும் அவ அடிக்கும் இந்த மாறு மேல பாவாடை கிட்ட பாரு இந்த நாடா தப்பு பிடிச்சுக்கிச்சு. ஊரு சனம் பூரா என் பொண்டாட்டி சுத்தி வளைச்சிக்கிச்சு. ஊரு சனம் பூரா சுத்தி வளைச்சிக்கிச்சு. ஆமா நான் கோட்டரை கையில புடிச்சவன் கோயிலுக்கிட்டையும் கூட்டத்தை காணும், தேருக்கிட்டையும் கூட்டத்தை காணும். எல்லா கூட்டமும் தனியா நிக்குதுன்னா ஓ இந்த ஊரு தலைவரு ஆமா பெரிய ஆடல் பாடல் வச்சுட்டாரு அப்படின்னு உள்ள போனா தம்பி எள்ளு போட்டா எள்ளு இறங்கல. திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டமாச்சு. தலையை உள்ள விட்டு இடுப்புக்கு கீழே தான் பாக்குறேன், மேல பாக்கல. நான் என்ன நினைக்கிறேன், ஆத்தா கோயில் அடிப்பீடமே அளவா இருக்குதுன்னா உச்சி கோபுரம் அம்மா அளவாடா இருக்கும். நிமிந்து பார்த்தா தேவடி அம்மன் என் பொண்டாட்டி ஆடுறாடோ. நான் கட்டி இருந்த வேட்டி அவுத்து இப்படி மூடிட்டு கூட்டிட்டு வந்தோம். இந்த தேரை கண்டாலும் சீரியல கண்டாலும் வெடியை கண்டாலும் அதுல இருந்தா எனக்கு பயம் வந்து போறதே கிடையாது. தெரியாதனமா இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த மட்டும் ஊர் போறதுக்கு என்கிட்ட பஸ்ஸுக்கு பணம் இல்ல. பஸ்ஸுக்கு அப்படியே ஊர்ல பிச்சை எடுத்தாலும் ஊரை தாண்டி எனக்கு எங்க போறது தெரியாது. வந்ததே வந்துட்டு ஏதோ உங்க கூட ஆடி விட்டு 3 வேளை சோறு 300 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா புரியுதா? குடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பா. அது குடிங்க. எவன்டாங்க 120 வெயிட் போட்டு விடி ஆடுவோம். 300 ரூபாயில என் கணக்கு முடிச்சுட்டான்னு போதா. பாலப்பாடி முத்துமலை முருகன் கோயிலுக்கு வரத்துக்கு எனக்கு பஸ் அடிச்சு 500 ரூபாய் ஆகுது. இவரு 300 ரூபாய் கல்யாணத்துக்கு 1 லட்சம் செலவாகுது. ஆனா செலவு பண்றது 1000 ரூபாய் தான். 1 லட்சம் கணக்கு பார்க்க கூடாது. சரி காலம் கண் போடுறது கடமை பொன் போடுறது. நாடகத்துக்குள்ள போய் எதுவும் பேசிக்கலாம். ஐயா உங்க நாடகத்துல முதலாக சேர்ந்த உடனே நான் யார நோண்டணும் யார புதைக்கணும்? யாரும் நோண்ட வேண்டாம், யாரும் புதைக்க வேண்டாம். வெள்ளிங்கிரியை பீடம் அமர்ந்துடைய வெள்ளிங்கிரியை பொறுத்திடம் அமர்ந்துடைய பரமக்கடல் மூத்த குமாரன் ஆகிய விநாயகபெருமானை தோற்றம் செய்தால் நாடக மேடையில் அமர்ந்து நல்ல ஆசி கொடுப்பாருப்பா. இவ்வளவு கூட்டம் கூட்டி இருக்கிறாங்க. ஆமா கும்பாபிஷேகம் போட்டுருக்காங்க. இந்த நல்ல நாள்ல ஆமா விநாயகர் நேரம் உட்காந்துருக்காரு. அவருக்கு வேண்டுதல் வச்சிருக்காங்க. விநாயகர் பெருமானே எப்பா எதுக்காக வேண்டன்னு கேட்டியா? மாரியாத்தா தாயே இந்த உலகத்துல எந்த ஊருக்கு தண்ணி பஞ்சாலும் வந்தாலும் வரும். ஆனா இந்த ஊருக்கு மட்டும் தண்ணி பஞ்சமே வராதா? என்ன காரணம் கேட்டியா? தம்பி இப்பதான் 350 அடி போர் போட்டுருக்கான். ஆமா ஆமா முன்ன போட்டதுல மேல லாடு இரும்பு லாடு. இப்ப போக பிவிசி பைப். ஆமா இன்னும் 250 அடி இறங்கிருச்சுன்னா இந்த ஊருக்கு பஞ்சம் வராது. கடலே வத்தனாலும் தண்ணி வத்தாது. கொஞ்சமா பாத்து போட. சரி இருந்தாலும் உங்க நாடகத்தை யாரு வேண்டணும்? ஐந்தரண்ணே கண்ணன் நாயகா சிவன் நம்பிய தந்தரு எத்தனை வகையான மலர்கள் கும்பாபிஷேகம் ஆத்தாளுக்கு போட்டாலும் ஐயாவுக்கு போட்டாலும் காலையில போட்டா மதியானம் வாடிவிடும். மதியானம் போட்டா சாயந்தரம் வாடிவிடும். 5000 ரூபாய் போட்டு மாலை வாங்கினாலும் 5 மணி நேரத்துல வாடிடும். ஆமா என்றுமே வாடாத மலர் அன்பு பண்பு பாச மலர் எடுத்து நேசமுடன் பூஜை செய்கிறேன். மங்கள கரமா மகராசனாக வந்திருப்பாய்.
ஆமா பெருமையாக வாழ்ந்திருப்பாய். தங்கள் சித்தம் எனது பாக்கியம். ஆகட்டும். உனக்கு யாரு வர வேண்டுமோ சரி. சுத்தமாக தருவதற்கு தருவதற்கு. அரசமரத்து மேடை விட்டு அசைந்து அசைந்து மேடையில மேடைக்கு வந்திருக்கப்பா. முதல் வரமாக எந்நாட்டில பொன்னாடு, பொன்னாட்டில தென்னாடு, தென்னாட்டில நன்னாடா விலைக்கு வரக்கூடிய கூடிய ஐயம்பேட்டை என்று சொல்லக்கூடிய திவ்ய புண்ணிய பூமிக்கு பூமிக்கு மாதம் மும்மாறி மழை பொழிது நாட்டு மக்கள் சேமமாக இருக்க முதல் வரம் அளிக்க வேண்டும். இப்ப பாண்டவர் ஐவராஜாக்கள் ராஜாக்களும் ஆவியாகிய துரியனால் வந்திக்கப்பட்டு 12 மனம் முடித்து ஆமா ஓராண்டு 5வது மாசம் கழிப்பதற்காக எடுப்பதற்காக மச்சமா நாட்டில் அடி வைத்தார். ஆமா. அப்படி அடி வைத்து உடனே காய்ச்சாத மரம் காய்த்தது, பூக்காத மரம் பூத்தது, பட்டா மரம் எல்லாம் பால் வடிந்தது. வடிந்ததா? அது மட்டுமா ஆமா. பசுகள் எல்லாம் தானாக பால் சுரந்து ஆமா. பூமியிலே வழிந்து ஆஹா. வாய்க்கால் வழியோடு சென்று கைதிகாடு எல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து முத்து வைடூரியம் கோமேதிகம் புஷ்பாகம் சொல்லக்கூடிய 9 விதமான ரவரத்னங்கள் விளைந்ததாம். சரிங்க. அந்த மத்த நாடு எப்படி ஜெயித்து வைக்கிறது ஆஹா. அதை விட ஒரு மடங்கு சரி. அதிகமா இருக்க மாதிரி ஆஹா. வரம் கொடுத்துருக்கப்பா. இரண்டாவது வரமாக ஆ. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கூடி. அம்மனுக்காகவும் அதாவது மாரியம்மனுக்காகவும் ஆ. விநாயக பெருமானுக்காகவும் பெருமானுக்காகவும் கும்பாபிஷேக திருவிழா